ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவர் வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யலாம், சாஸ் எதுவும் சேர்த்துக்காமல் செய்ய போகிறோம். இது கோபி மஞ்சூரியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம சாஸ் எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல. நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் காலிஃப்ளவர் எப்போயுமே கட் பண்ணும்போது பின்பக்கம் இருந்து கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி காலிஃப்ளவர் எப்போயுமே சுடுதண்ணிக்குள்ளே ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தோன்னா அதில் இருக்கிற புழு பூச்சியெல்லாம் வெளில வந்துடும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு காலிஃப்ளவர் மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் போதும். இதை பபிள்ஸ் வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். கல்லுப்பு ஏன் சேர்த்துக்கலோன்னா அதில் நமக்கு காலிஃப்ளவரில் பூச்சிலாம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வெளியில் வந்துடும். அதுக்காக தான். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 10லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது 10லேருந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் உள்ளே சேர்த்துடலாம். நான் 3 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். லைட்டாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். இப்போது எல்லாம் கலந்து விட்டுட்டு காரம் நமக்கு பத்தலைன்னா திருப்பி காரம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு எதுவும் சேர்த்துக்கல. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். காரம் பத்தலைன்றதுனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மட்டும் திருப்பி சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா நமக்கு காலிஃப்ளவர் ரெடி ஆயிரும். நீங்கள் மைதா மாவு சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். பூண்டு 2 பல் பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இப்போ பூண்டோட அந்த ஃப்ளேவர் இந்த எண்ணெயில் வந்ததுக்கப்புறமா பெரிய பல்லாரி வெங்காயமாக ஒன்று உள்ளே சேர்த்துருக்குறேன். நீங்கள் பொடி வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இதை பொடி பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் பெருசாக நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொடை மிளகாயில் நான் அரை கொடை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டனா நீங்கள் 1 கொடை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது அந்த கொடை மிளகாவும் வெங்காயமும் நமக்கு ஃபுல்லாக வதங்கிடக்கூடாது. பாதி அளவு வதங்கினா போதும். ரொம்ப வதங்கிருச்சுன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் ஒரு கொஞ்சமாக வதங்கினாலே நமக்கு போதும். நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போது இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம சாஸ் சேர்த்துக்கல, அதனால் 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 1 பூண்டு பல், 1 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 3 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரம் வேணும்னா இன்னும் 2 மிளகாய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இது மீடியம் காரமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் 2 மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்தளவு நமக்கு பாதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த மசால் வடை நல்லா போகந்தண்டியும் எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். எப்போயுமே எண்ணெயில் நம்ம மசாலா வதக்கும் போது சீக்கிரமாக அதோட பச்சை ஸ்மெல் போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மசாலா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவை நிறையா சேர்த்துக்காதீங்க, அப்புறம் ரொம்ப கட்டியாயிரும். நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் ஒரு காலிஃப்ளவருக்கு. அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்குறோம்ல அந்த காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்து
ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து கிளறினாலே இந்த மாதிரி வந்து நமக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு கோபி மஞ்சூரியனில் வந்து நம்ம சாஸ்லாம் சேர்த்து பண்ணுவோம். இது சாஸே எதுவும் சேர்க்காம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.